இந்த சக்கரை எல்லாமே உங்களுக்கு பாரமா இருக்கா? எவ்வளோ கஷ்டப்படுத்துது உங்களை. டெய்லி ஊசி போட வைக்குது, மாத்திரை சாப்பிட வைக்குது. வாங்க, சர்க்கரை இல்லாதவங்க கவலையை கூட பழக்க விடலாம். சர்க்கரை இல்லாம யாரும் ஒதுங்கி நிற்க வேண்டாம். வாங்க. இந்த பலூன்ல என்ன ஃபுல்லா இருக்கு? என்னப்பா ஃபுல்லா இருக்கு? என்னென்னமோ பேசுறாங்க. நைட்ரஜன். ஏன் இந்த பலூன் மேல நிக்குது? லேசா இருக்கிறதுனால. இதே போல நம்ம மனசு வந்து ரொம்ப லேசா வச்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? எல்லா பாரத்தையும் உள்ள போட்டு போட்டு பிள்ளைக்கு, மகனுக்கு, மகளுக்கு, பேத்திக்கு, பேரனுக்கு, கொள்ளு பேத்திக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கவலைப்பட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணலாம்? ஹாப்பியா இருக்கலாம். வாழ்வது ஒரு முறை இல்லைங்களா? அந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமா ஆனந்தமா வாழ்ந்தோம்னா என்னங்க 100 வருஷம் வாழ முடியும். ஜப்பான்ல ஒரு ஊர்ல 100 வயசுக்கு மேல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். சரிங்களா? அந்த ஊரில் வந்து எப்படி இப்படி 100 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து அவங்க ஏதோ கம்மியாக சாப்பிட்றதுனால மட்டுமோ இல்லை வந்து அதிகமாக வந்து வேலை செய்கிறதுனால மட்டுமோ இல்லை. சரிங்களா? மனித நேயம் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியாக இருப்பாங்களாம். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதான். நம்ம ஊர் மாதிரி 60 வயசு ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ இயக்கம் தான் வாழ்க்கை. இந்த இயக்கம் வந்து நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி எல்லா கவலையும் மேலே விட்டுறணும். ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் நம்ம நினச்சி பெருசாக்குறோம் இல்லைங்களா? அந்த மனசுல நினைக்கிறத விட்டுட்டோம்னாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். எங்கேயோ போயிடுச்சு.